Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டிஃபரண்டான ரொம்பவே ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். குட்டீஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நேந்திரம் பழம் கீ ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அதுக்கு ஒரு நேந்திரம் வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காவும் கட் பண்ணிர கூடாது, ரொம்ப தின்னாவும் கட் பண்ணிர வேண்டாம். இந்த மாதிரி திக்னஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் சுகர். வாங்க இது பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1.5 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழ பீசஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டாக நான் டில்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்லாம் இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் ஒவ்வொரு சைடும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்லே இந்த பனானா வேகிறப்போ ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கோல்டனாக ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் 2 ஸ்பூன் வச்சு திருப்பினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. அது மாதிரி கண்டிப்பாக ஃப்ளேமை ஸ்லோலேயே வச்சு குக் பண்ணுங்கள். மீடியமில் கூட வச்சிட வேண்டாம், இல்லாட்டி பனானா கரிஞ்சிடும். நான் 1.5 டேபிள்ஸ்பூன் தான் நெய் ஆட் பண்ணுவேன். அதுவே எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் நெய்யை எடுத்து வச்சுட்டேன். இப்படி 2 சைடும் நல்லா கோல்டன் ஆகிற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இது நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறம் இதில் மேலே கொஞ்சமாக நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் வந்து உங்கள் பனானாவோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள்ஸ்பூன் கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு இல்லை. சில வாழைப்பழம் நல்லா இனிப்பாக இருக்கும், அப்போ கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். சில இதில் லைட்டாக புளிப்பு இருக்கும், அப்போ இதை விட அதிகமாக சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதை விட நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே ஹெல்தி. குட்டீஸ்க்கெலாம் வெயிட் கெயின் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி கொடுக்கலாம். இது இப்படி நெய்யிலேயே நல்லா வறுப்பட்டுருக்கிறதுனால ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இதை இப்படியே சூடோடு சாப்பிட முடியாது. நல்லா இதை வறுப்பட்டதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இதை ஒரு பிளேட் கொடுத்து ஒரு டம்ளர் பால் கொடுத்தாலே போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.